என்னங்க பண்ணிட்டு இருக்கிற? எதுக்குது? விநாயகர் போடுறியா? இங்கே பார்த்தீங்கன்னா மண் பொம்மை போடுறதுக்கு மண்ணை வந்து ஃபஸ்ட்டு அள்ளி போடணும். உருண்டை உருண்டை பிடிச்சி சப்பாத்தி மாவு மாதிரி நைஸாக பண்ணணும். ஏங்க இந்த மண்ணை இதுக்கு மிஷின் இருக்குது. ஆனால் வந்து அந்த மிஷின் வந்து ரேட் அதிகம். ஆமாம் தானேங்க? எவ்வளோ வரும் அந்த மிஷினு? 60,000. 60,000லாம் நம்ம பட்ஜெட் தாங்காது. அதனால் நாங்கள் அப்படியே எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும் நம்மளுக்கு, மண் அள்ளி போட்டு காலில் வந்து மிதிக்கிறப்ப. ஆமாம் தானேங்க? இது என்ன மண்ணுங்க? களிமண் தானா? இங்கே பார்த்தீங்கன்னா மண் அள்ளி போடுறது இது களிமண் தான். வந்து மண் வந்து நல்லா வந்து பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி கொண்டு போய் உள்ளே போய் போடணும். போட்டு அதை வந்து மிதிப்பாங்க. அது காட்டுறேருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மண் உருட்டி முடிச்சாச்சு. இதுதான் லாஸ்ட்டு உருண்டை. அடுத்து வந்து எல்லா மண்ணையும் நான் தூக்கி கொண்டு உள்ளே போட்டுட்டேன். அவர் வந்து இப்போ மிதிக்க போகிறாரு மண். வாங்க எப்படி மிதிக்கிறாருன்னு காட்டுறேன். எங்களுக்கு இதுதான் ஒர்க்கு. இப்போ வந்து என்ன பொம்மை போடுறாங்கன்னா விநாயகர் பொம்மை, மண் பொம்மை, இதெல்லாம். உருண்டை பிடிச்சி கொண்டு வந்து இங்கே போட்டோம் உள்ள. இப்போ மிதிக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. மண் மிதிக்கிறதுக்கு ஜாலியாக இருக்குதாங்க. ஒரு எக்ஸசைஸ் மாதிரி. தொப்பை கொஞ்சம் குறையும். நீந்தான் மண் மிதிச்சுட்டே இருக்கிற, தொப்பை குறையவே மாட்டேங்குது. ஸ்டார்ட் பண்ணிட்டார் மிதிக்க. எத்தனை ரவுண்டு மிதிக்கணுங்க? 3 ரவுண்டு மிதிக்கணும். அப்போ தான் வந்து அந்த நைஸ் மாதிரி வரும் நம்மளுக்கு. இப்படி தாங்க மண் மிதிப்போம். மண் மிதிக்காமல் பொம்மை போட்டால் எப்படி இருக்கும்? ஃபினிஷிங் நீட்டாக வராது. மண்ணை நம்ம எந்த அளவுக்கு மிதிக்கிறோமோ அந்த அளவுக்கு பொம்மை வந்து நீட்டாக இருக்கும். ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் போட்டு வச்சுருக்கு பொம்மை. இதெல்லாம் ஆர்டருவாங்க. அங்கெல்லாம் போட்டு வச்சுருக்கு. இது எத்தனை அடிங்க? 1/2 அடியா? இங்கே முன்னாடி இருக்கிறது இதெல்லாம் வந்து 1/2 அடி பொம்மை. அது பார்த்தீங்கன்னா இது வந்து 1 அடி. அவங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த ஆர்ச்சு கைக்கு வரும், அது ரெடி பண்ணுறாங்க. இங்கே கொஞ்சம் உண்டியல் போட்டு வச்சுருக்கோம். எல்லாமே செய்கிறோம் நம்ம. நம்ம ஃபேமிலியாக தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். யாரும் வெளியால யாரும் இல்லைங்க. இதுதான் போடணும். அச்சு வச்சு பவுட்ரு போட்டு அதுக்கப்புறமா மண் எடுத்து போடுறாங்க. இவங்க வந்து எங்கள் நாத்தனார். ஹாய் சொல்லுங்க. இவங்க வந்து எங்கள் மாமியார். இங்கே வந்து கம்பி கட் பண்ணுறாங்க பொம்மைக்கு வந்து அந்த பின்னாடி ஆர்ச்சி வைக்கிறதுக்கு.
கம்பி வச்சு அதுக்கப்புறம் தான் அந்த இது வைப்பாங்க. மண் ஈரமாக இருக்கும்போது, பொம்மை ஈரமாக இருக்கும்போதே அதை வச்சா தான் உண்டு, இல்லைன்னா வந்து பொம்மை உடஞ்சிரும். அதனால் வந்து இப்போவே ரெடி பண்ணிடுவாங்க. ஒரு ரவுண்டு மிதிச்சிட்டியாங்க? உங்களை பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுருக்கோம் பொம்மை. சிங்கத்து மேலே, அப்புறம் மயில் மேலே, வாகனத்து மேலே இங்கே இருக்கிறது எல்லாமே வாகன பொம்மைங்க. இங்கேயும் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கோம். இங்கேயும் கொஞ்சம் பொம்மையெல்லாம் போட்டு வச்சுருக்குறோம். நம்ம திரும்ப 2வது ரவுண்டு மிதிக்கிறாரு. இது ஒரு ரவுண்டு மிதித்து அதுக்கப்புறம் இன்னொரு ரவுண்டு. ஏங்க அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மிஷின் இருக்குது. இந்த மிஷின் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்டை மாவு, கிழங்கு மாவு, அந்த மாவு வந்து பிசைகிறதுக்கு, அதுக்கு இந்த மிஷினு. இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அந்த மாவு மூட்டைங்க. இதெல்லாமே அந்த மாவு மூட்டைங்க, இந்த அட்டை பொம்மை போடுறது அதுக்கான மாவுங்க இங்கே இருக்கிறதெல்லாம். இந்த கம்பி வந்து எதுக்குன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா என்னது, இது வந்து இந்த மாதிரி இதுக்கு தனியாக அச்சு இருக்குது. இது வந்து இந்த கம்பி ஈரமாக இருக்கும்போது இது போட்டு தீட்டி அதுக்கப்புறம் வந்து அந்த கம்பியை வந்து இதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணால் இந்த பொம்மைங்களுக்கு வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபிட் பண்ணுறது. இங்கே இந்த கையில் பொம்மை ஈரமாக இருக்கும்போதே வந்து நம்ம அதை வந்து ஃபிட் பண்ணிடணும். காஞ்சிச்சின்னா ஃபிட் பண்ண முடியாது. அதனால் அது இப்போவே ரெடி பண்ணுறாங்க. இதுதான் அந்த கம்பி. இங்கே இருக்கிற கம்பி. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து மாடியிலையும் பொம்மையெல்லாம் இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். மேலே மாடியில் வந்து போன வருஷம் பொம்மை வந்து மீந்துருச்சுங்க. சின்ன பொம்மை, அதாவது 4 அடி 5 அடி அது மாதிரி அட்டை பொம்மை. இதெல்லாம் வந்து அச்சு, விநாயகரோட அச்செல்லாம் இங்கே வச்சுருக்குறோம். அந்த சார்பையில் வந்து பொம்மை, மீந்த பொம்மையெல்லாம் கட்டி வச்சுருக்கோம், பெயிண்டிங் பண்ணாதது. உள்ள பார்த்திங்கன்னா கட்டை அடிக்க வச்சுருக்கோம். பாதி பொம்மை நாங்கள் போடவே இல்லை, எங்களுக்கு டைம் இல்லை, அதனால் விட்டுட்டோம் அதை. இதுவும் வந்து ஒட்டவும் இல்லை, ஒட்டல அந்த பொம்மையெல்லாம். எங்களுக்கு லாஸ்ட் டைமே பத்தல, அதனால் வந்து விட்டுட்டோம் அந்த பொம்மையெல்லாம் ஒட்டாமல். இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் மீத பொம்மைங்க கவர் போட்டு வச்சுருக்கோம். இந்த பக்கம் அதே மாதிரி தான் இருக்குது பொம்மைங்கள்லாம். மேலே வந்து சின்னதாக ஒரு ரூம் போட்டிருக்கோம், சீட் போட்டு, சிமெண்ட் சீட் போட்டிருக்குறோம் பொம்மை வைக்கிறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தா எங்கள் ஊர் தெரியும். எங்கள் கோயில் மாரியம்மன் கோயில், ஊர் கோயில், அது பெரிய கோபுரம். இந்த கோயில் வந்து எங்கள் குலதெய்வம் கோயில், அங்காளம்மன் கோயில். கோயிலுக்கு பேக் சைடு தான் நம்ம இருக்கோம். இது வந்து எங்கள் அங்காளம்மா கோயில். இதுக்கு பின்னாடி தான் நம்ம இருக்கோம், கோயிலுக்கு பின்னாடி தான் நம்ம குடோன் இருக்குது. பார்த்தீங்கன்னா கீழே வியூ, முல்லைப்பூ செடி படர்ந்து இருக்குது. பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ் வச்சுருக்கேன். மாங்காய் மரம் இப்போ தான் வந்துட்டுருக்கு. பார்த்திங்கன்னா மண் கொட்டி வச்சுருக்கோம். அது எல்லாமே அச்சு தான். அதில் விநாயகர் அச்சு மூடி வச்சுருக்கோம். அதெல்லாம் பெரிய அச்சு, அதெல்லாம் மேலே தூக்க முடியாது, வெயிட்டாக இருக்கும். அது வந்து சிமெண்ட்டில் போடுறது, அது வந்து வெயிட்டாக இருக்கும், நம்மளால் தூக்க முடியல, மேலே எடுத்துகிட்டு வர முடியாது.
அதனால் கீழே வந்து நம்ம தார்பாய் போட்டு வச்சுருக்கோம். இப்படி தான் மண்ணை ஒரு ரவுண்டு மிதித்து திரும்ப வந்து இந்த மாதிரி அள்ளி அள்ளி எடுத்து திரும்ப ஒரு ரவுண்ட் மிதிக்கணும். இப்படி தான் அள்ளி போடுறாரு. நைஸ் ஆயிடுச்சாங்க. இன்னொரு ரவுண்ட் எடுத்து நைஸ் ஆகும். இது ஓரளவுக்கு ஆயிடுச்சு. இன்னொரு சிமெண்ட்ஸும் நைஸ் ஆகிடும். கம்முன்னு நீ மண் மிதிக்கிறதுக்கு மிஷின் வாங்கிக்கிறது தானேங்க. அந்த அளவுக்கு பட்ஜெட் இல்லை. 70,000 ஆகும் நல்ல மிஷின் வாங்கணும்னா. 70,000மா? அதுவே நல்லா நம்ம மண் மட்டும் ஊற வச்சு நம்ம அள்ளி கொண்டு போய் போட்டால் சரி. முன்ன ஒன்றை பிடிச்சி போட்டாங்கல்ல, ஆமாம், அந்த மாதிரி ஒன்றை பிடிச்சி மிஷினில் போடணும். மெரிக்கு மட்டும் தான் செய்யும். அது அள்ளி எல்லாம் போடாது, நாம தான் செய்யும். இந்த மாதிரி கல்லெல்லாம் இருக்கும் மிதிக்கும்போது. கல் ஸ்லாக்கு எல்லாமே இருக்கும். எல்லாமே தான் இருக்கும். எடுத்து போட்டு மிதிக்கணும். அவ்வளோதான், அதுதான் லாஸ்ட் ரவுண்டு. இந்த மாதிரி மிதித்து மண்ணை வந்து இப்படி வச்சுருவோம். இது எடுத்து போடுறது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி எங்களுக்கு ஒர்க்கு இதுதான் நடக்குது. இந்த ஒர்க் தான் நாங்கள் தினமும் பண்ணுறோம். எங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு விநாயகர் வீடியோஸ்லாம் வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து டெய்லி அப்லோட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.